அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே கதறி கதறி அழுதாலுமே விதி விடாது. வக்ரம் பெற்ற சனி பகவானால இந்த ஜூலை 30 ஃபுல்லாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானே போற்றி, ஓம் குரு பகவானே போற்றி, ஓம் குரு பகவானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்ப்பு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மாதமானது சுய வளர்ச்சி, புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள், குறுகிய பயணங்கள், பொழுதுபோக்கு நடவடிக்கைகள், பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் மற்றும் காதல் உறவுகள் பற்றிய பல கனவுகள், அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகளை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வழங்க போகுது. இருப்பினும் கூட யதார்த்தமாக இருப்பதை விட கற்பனை உலகில் இருப்பதன் மூலமாக உங்கள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுவதாக எண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகள் மீதான அக்கறை கூடும். அவர்கள் மீது நீங்கள் அன்பையும் பாசத்தையும் அதிக அளவில் பொழிவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர்கள் மற்றும் தந்தையின் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப உறுப்பினர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் இருக்க வேண்டுங்க. புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் குறுகிய பயணங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிதி இழப்புகளையும் ஏற்படுத்துங்க. எனவே இந்த நடவடிக்கைகளின் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட பயணங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரக்கூடிய வகையில் தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களின் பாராட்டு உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடும். உங்கள் வணிக வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு பெரும்பாலான ஆதரவுகளை பெற்றுக் கொடுக்கும். உங்களின் தொழில் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம் மாற்று பெயர்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரம் மற்றும் வேலையில் பதவி உயர்வுகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். இது உங்களுடைய மன நிறைவாக இருக்கக்கூடும். சொத்துக்கள் மூலமாக பணம் பெற முடியும். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளின் ஆதரவின் மூலமாக பெரிய நிதி வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உங்களுக்கு இந்த மாதம் வழங்க போகுதுங்க. கல்வியில் வளர்ச்சி பெற மாணவர்களுக்கு இந்த மாதமானது உறுதுணையான காலமாக இருக்க போகுது. உயர்கல்வியில் உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது வீழ்ச்சியை ஏற்படுத்தும். எனவே வெற்றியை அடைய உங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்க. இது காதல் உறவுகளில் பிணைப்புகளை அதிகரிக்க உதவும் மாதமாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. காதல் மற்றும் குடும்ப உறவு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் துணையின் உதவி மூலமாக உங்கள் இலக்குகளை அடைவீங்க. உங்கள் காதல் துணையின் ஆலோசனை உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் துணை உங்களிடம் விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். இதனால் உங்கள் இருவருக்குமே இடையே நெருக்கம் அதிக அளவில் காணப்படும். உங்களை சுற்றி இருப்பவர் மூலமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையுடன் உங்களால் நேரம் செலவழிக்க இயலாமல் போகலாம். உங்கள் இளைய சகோதரர் மற்றும் சகோதரிகள் உங்களை தவறாக புரிந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மூலமாக உங்களுக்கு காதலுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே உங்கள் காதல் உறவுக்கான உதவிகள் பெற நண்பர்கள் அல்லது இளைய உடன்பிறப்புகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மிக மிக கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலையை பொறுத்த வரையில் இந்த மாதம் நீங்கள்
எதிர்பாராத வளர்ச்சிகளை காண முடியும். தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் மற்றும் ஆதாயம் மூலமாக நீங்கள் பொருளாதார வளர்ச்சியை பார்க்க முடியுங்க. தொழில் வளர்ச்சி கருதி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக பெரிய அளவில் லாபம் மற்றும் ஆதாயமும் பார்ப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களோடு உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் தாயின் ஆதரவால் உங்கள் சேமிப்பு மேம்படும். உங்கள் உத்தியோகத்தின் மூலமாக சம்பள உயர்வு சாத்தியமாகும். இது உங்கள் நிதி வளர்ச்சியை மேம்படுத்த கொடுங்க. வீடுகள், நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மூலமாக பணத்தை பெற முடியும். இதுவும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இந்த மாதம் இருக்க போகுது. ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிக அளவில் காணப்படும் மாதமாக இருக்கும். இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும் உங்கள் சேமிப்பை மேம்படுத்தவும் உதவிகரமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் மூலமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் நிதி இழப்புகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். எனவே பணத்தை மிச்சப்படுத்த உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செலவுகளை மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உங்கள் நீண்ட கால ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சிறப்பாக பணியாற்றி பணியிடத்தில் பெயரையும் புகழையும் பெறுவீங்க. இதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிறைய விதமான விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் ஊக்கமளிக்கும். இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க பணி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் ஆதரவு பெறுவது நல்லது. உங்களின் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்கள் செயல்களை வெற்றி அடைய உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலை பொறுத்த வரையில் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முதலீடுகள் மூலமாக பெரிய வருமானத்தை பெற முடியும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக செயல்படுவார்கள். உங்கள் கூட்டாளிகள் மதிநுட்பத்தோடு செயல்படுவார்கள். அதன் மூலமாக உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் சாத்தியப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நலம் விரும்பிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. மேலும் உங்கள் பலத்தை நிரூபிக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சியின் மூலமாக திருப்தி அடையவும் வாய்ப்புகள் சுட்டி காட்டப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம், குடல் மற்றும் மூலவியாதி தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீளுவதற்கு இந்த மாதம் கண்டிப்பாக துணை புரியும் காலமாக இருக்க போகுது. முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் கண் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் பராமரிக்க மருத்துவரின் அறிவுறுத்தல்களை நீங்கள் பின்பற்றுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. உயர்கல்வி மாணவங்க தங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதம் மற்றும் சிரமங்கள் காரணமாக வீழ்ச்சியை காண்பார்கள். எனவே உங்களுடைய அனைத்து செயல்களையும் அர்ப்பணிப்போடு செய்வதன் மூலமாக வெற்றி கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சூழலில் உள்ளவர்களோடு சுமூகமான உறவை பேணுவதில் கடினம் இருக்கக்கூடும். இது சண்டைகள் ஏற்படுத்தும். எனவே பொறுமையை கடைபிடிக்கவும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சுப தேதிகளாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 7, 8, 12, 13, 14, 15, 16, 23, 24, 25, 28 மற்றும் 29. மேலும் அசுப தேதிகள் 2, 3, 4, 5, 6, 1, 17, 18, 21, 22 மற்றும் 30 இந்த தேதிகளாக உங்களுக்கு அசுப தேதிகளாக சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மிதன ராசி நேயர்கள் அனைவருக்குமே சனி வக்ர பெயர்ச்சிக்கு பிறகு இந்த ஜூலை மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அள்ளித்தரப்போகுது, என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இப்படி அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.